ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். புரட்டாசி 1 டியூஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முத நாள்ல இருந்தே என் கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டா அந்த டேக்கு நான் பண்ணேன்னா ஆதவ் கண்டிப்பா விட மாட்டாரு. ரொம்ப அதிகமான தூசி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்க ஹோம் ஷிஃப்ட் பண்ணோம். வாரம் ஒரு டைம் மண்டே மட்டும் பெட்ஷீட் மாத்துவேன். நாங்க இருக்கிறது வந்து 2 BHK. ஃபர்ஸ்ட் டே எல்லா டஸ்டையுமே எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து மாப் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே துடைக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு நைட் வரைக்கும் நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம். நாளைக்கு புரட்டாசி 1ல இருந்தா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஆதவ் டிவி பார்த்துட்டு அவரோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு எப்பெல்லாம் வந்து சாப்பாடு ஒர்க் கொடுக்குறேனோ அந்த கேப்ல வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓபன் பண்ணதே இல்ல. பசங்க முன்னாடி ஓபன் பண்ணி நான் கிளீன் பண்ணவும் மாட்டேன். ஆனா இதோட வியூ நல்லா இருக்கும். ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்க இந்த மாதிரி விண்டோ ஓபன் பண்ணலாம் தெரிஞ்சா பசங்க எங்களுக்கு தெரியாம சேர் போட்டு ஓபன் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல விண்டோஸ் எல்லாமே வந்து நடுவுல கம்பி இருக்கும். ஆனா இங்க வந்து எல்லாமே ஓபன் டைப்ல தான் வைக்கிறாங்க. ஆனா நல்லா ஹைட்ல வைப்பாங்க. விண்டோஸ் எல்லாமே கிச்சன் ஸ்லாப் ஆகட்டும், பால்கனி ஃபென்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கும். ஆனா என் பசங்க ரொம்ப வாழைத்தனம் பண்ணுவாங்க. ஹைட்டுக்கு எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சேர் போட்டு நல்லா ஏறிடுவாங்க. இந்த ரூம்க்கு வந்து வேக்யூம் மட்டும் 2 டைம் பண்ண சொல்லி ஆன் பண்ணி விட்டுருக்கேன். 2 டைம் நல்லா சுத்தமா கூட்டிருச்சுன்னா சார்ஜ் பண்ண அதுவே போயிடும். இது நான் எங்க வாங்கினேன், என்ன பிராண்டு, எவ்வளவு பிரைஸ்ன்ற தனி வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா லாங் வீடியோல டீடைல்ஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம். இதோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போதே நான் அடுத்த ரூம்க்கு வந்துட்டேன். இப்போதைக்கு நான் 2 ரூம்க்கு மட்டும் தான் வந்து ரோபாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹாலுக்கு கொண்டு போனா கண்டிப்பா ஆதவ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரம் எடுக்கும் அதை கிளீன் பண்ணவே. ரூம்னா நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ஆதவ வரமாட்டாரு. அவர் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா எல்லா பிளேஸ்க்கும் யூஸ் பண்ணிடலாம். ஹாலை கிளீன் பண்றதுக்கு அவருக்கு ஏதாவது கொடுத்தாதான் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாரு. அந்த லாஸ்ட் ஸ்பூன் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள நான் கிளீன் பண்ணி முடிக்கணும்.
ப்ராடக்ட் வந்து நான் டேபிள்ல வாங்கினேன். இது பால்கனி டோர் கேப்ல தூசி எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா லாங் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே பால்கனி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நேத்தே வந்து வேக்யூம் போட்டுட்டேன். இருந்தாலும் ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டுட்டு மாப் போட்டாச்சு. 2 ரூமுக்கு மட்டும் ரொபாட் ஆன் பண்ணிட்டு நான் ஹால் கிச்சன் மட்டும் மாப் போட்டேன். ரெண்டு ரூமுமே நல்லா கிளீன் பண்ணி சார்ஜ் மோடுக்கு போயிடுச்சு. என்னோட கிளீனிங் ஒர்க் வந்து வெற்றிகரமா முடிச்சாச்சு. டைம் கரெக்டா 11 o'clock இருக்கும். 12க்கு பிரியா ஸ்கூல்ல இருந்து வந்துருவாரு. வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லுவாரு. அவருக்காக லஞ்ச் பண்ணணும். நான் ஹாலுக்கு மாப் போட்டதை விட இது நல்லாவே கிளீன் பண்ணிருக்கு சுத்தமா. கீழே ஃப்ளோர் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஃபைனலா என் கிளீனிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் vlogல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். பாய்.